இப்படி புறக்கணிப்பு அரசியல் செய்துதான் தமிழக நலனை புறக்கணிக்கிறீர்கள். எதற்கு முதலமைச்சர்களை கூப்பிடுகிறார்கள்? தமிழகத்தின் உரிமையை, அந்தந்த மாநிலத்தின் உரிமையை கேட்டு பெறுவதற்கு தான். ஆக உங்கள் அரசியலை 2 நாளைக்கு முன்னால் பிரதமர் அதைத்தான் சொல்றாரு. பாராளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் அரசியல் செய்யாதுங்க, நாட்டு மக்களுக்காக நாமெல்லாம் சேர்ந்து பயணிப்போம், 2029 அரசியலை பாத்துக்கலாம். ஆனா நீங்க விட மாட்டீங்க. ஆக எல்லா விதத்திலும் அது புதிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், நவோதயா பள்ளிகளா இருக்கட்டும், மக்களுக்கு நலன் தரும் எல்லாவற்றையும் நீங்க புறக்கணிப்பீங்க. அதே மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பீங்க. ஆக புறக்கணிப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழக முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகணும். இன்னைக்கு பட்ஜெட் தமிழ்நாடு தமிழ் பேர் இல்லன்றாங்க. இன்னைக்கு செங்கோலை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது தமிழ் பாராளுமன்றம் தான். அது வேற எந்த மாநிலத்தின் குறியீடும் அங்க இல்ல. ஆனா எல்லா திட்டங்களும் அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கியதுதான். ஆக அனைத்து திட்டங்களும் தமிழ்நாட்டு நலனும் இருக்கிறது. ஆக இதை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு நீங்கள் போகாமல் இருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.